சக்தி நானா இது? ஐயோ யாரோ மாதிரி இருக்கே. ஏதான் எப்படி நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஹே சக்தி சூப்பரா இருக்கு சக்தி. சுமாரா இருக்கிற என்ன ரொம்ப சுமாராக்கிடுவேன்னு நினைச்சேன். ஆனா இந்த லுக்கே சும்மா சூப்பரா இருக்கு. சரி வீட்டுக்கு போலாமா? யாரு கூட பாக்குற? ஐயோ ஹே அப்பா கூப்பிடுறாரு. அப்பா சொல்லுங்கப்பா. ஏய் ஏடா இருக்க? போன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிற. சங்கத்துக்கு போய் கணக்கெல்லாம் பார்க்க சொன்னேனே பாத்தியா இல்லையா? அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஏய் இப்ப எங்கடா இருக்க? இங்கதான்ப்பா, நான் பக்கத்துல தான் இருக்கேன். பக்கத்துலயா? சரி வீட்டுக்கு வா, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா வந்துடுறேன். உன்னால இப்ப அப்பா கிட்ட நான் சரியா வாங்கி கட்டிக்க போறேன். வேலு எதுக்கு இப்படி பயப்படுற? ஹேர் கட் பண்ண தானே வந்தோம். மாமா ஒண்ணு சொல்ல மாட்டாரு. சரி வா போலாம். வா. அத்தை டேய் ஆளே மாறி வந்திருக்கடா. அத்தை வேலு தம்பி ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆமாண்டா, முதல்ல காடு மாதிரி தலையில முடி வச்சிருக்கியே, போய் வெட்டுறான்னு சொன்னா வெட்டவே மாட்ட. இப்ப எப்படிடா வெட்டிட்டு வந்த? சக்தி கூட்டிட்டு போய் ஹேர் கட் பண்ண வச்சிட்டம்மா. ஓஹோ, சக்தி கரெக்டா தான் பண்ணிருக்கா. உனக்கு இந்த மாதிரி ஆள் தான் வேணும். நான் சொன்னாதான் நீ கேக்குறது இல்லல்ல. இப்ப மட்டும் கேட்டாரா என்ன? நான் தான் சலூனுக்கு இழுத்துட்டு போய் ஹேர் கட் பண்ண வச்சு கூட்டிட்டு வந்தாத்த. நல்ல விஷயம் பண்ணிருக்க சக்தி. இப்பதான் இவன் பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியா இருந்தான். அம்மா பொண்டாட்டி பேச்ச கேக்குற யாரும் கெட்டு போயிட மாட்டாங்க தம்பி. உண்மையாவே சக்தி மாதிரி ஒருத்தி பொண்டாட்டியா கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா.